வாட்ஸ்அப் பாவிக்கிற நீங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இது ஒரு சிறந்த தகவல்னு தான் நான் நினைக்கிறேன். இது இலங்கை இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் பொருந்தும். வாட்ஸ்அப்பில் இப்போ மோசடிகள் அதிகரித்து கொண்டு போகுது. வாட்ஸ்அப்பை வச்சு ஒருத்தர் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களோட நம்பரை வச்சுக்கொண்டு அதே நபர் போல் கதைச்சு அவங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி எடுக்கிறது. இப்போ ஒரு நம்பிக்கையான என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு மெசேஜ் பண்ணி, மச்சான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறா, இதுக்குள்ள $25,000 காசு விழுது, 25,000 ஒரு வீடு விழுது, காணி விழுதுன்னு சொல்லிக்கல. ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஸோ இதை வச்சுக்கொண்டு இந்த ஸ்கேம் இப்போ பெரிய லெவலில் போய் கொண்டிருக்குது. முக்கியமாக யூரோப் நாடுகளையும் தாண்டி இலங்கைக்குள்ளேயும் இது பெரிய லெவலில் ஆசையை தூண்டி அவங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கே எடுத்து அந்த நம்பிக்கை ஊட்டும் வகையில் ஒரு குறிப்பிட்ட லிங்க் அனுப்பி அதனூடாக அவங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக போய் கொண்டிருக்குது. ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க மிக அவதானம், உங்களுக்கும் அப்படியான லிங்க்ஸ் வரக்கூடும். ஈவன் இந்த டெக்னாலஜி உலகத்திலேயே வந்த காலத்தில் இப்படி பார்த்துருக்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் என்னால் மத்திய வங்கியை போன்று. அப்போ இவ்வாறு அவங்க ஒரு நம்பிக்கையான அல்லது நம்பகரமான வங்கிகள் போன்ற, சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்ற, அதிர்ஷ்ட லாப கம்பெனிகள் போல, அதே போல் நகைக்கடைகள் போல் இவ்வாறு லிங்க்குகளை கிரியேட் பண்ணி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, நீங்கள் இங்கே வாங்கினீங்க, உங்களோட பேரை கொடுத்து வாங்கியிருக்குது. தெரியான்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க. நீங்கள் தெரியான்னு சொல்லுங்கள், அப்புறம் எப்படி உங்களோட நம்பர் நாங்கள் எடுத்துனாங்கன்றலாம் சொல்லுவாங்க. இதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் மேலே யார் ஒருவரோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி தான் உங்களோட நம்பர் எடுபட்டிருக்கு. அப்போ அவ்வாறு அனுப்பும்போது நம்பிக்கையான நபர்ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர்ற அந்த ரகசிய கோட் நம்பர்களை கொடுத்துருவீங்க. அல்லது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களோட ஐபி, உங்களோட விவரங்கள் தொடர்பாக அந்த விடயங்களை அந்த அவங்க தர்ற வெப்சைட்டுகள் கிரியேட் பண்ண வெப்சைட் லிங்க்குகளை போகும்போது அதை எடுத்துருங்க, கேப்சர் பண்ணிடுங்க. ஸோ இதில் வச்சுக்கொண்டே அவங்க உங்களோட விவரங்களை சொல்லும்போது நீங்களும் நம்பிடுவீங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் இப்படி தான் பரவி கொண்டிருக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க்கில். ஸோ இதை வச்சுக்கொண்டு காசுகள் மோசடி செய்கிறாங்க. சில பேர் அவங்க கதைச்சு கொண்டிருக்கும் போது ஓகே இவங்க இந்த கதையில் பிடிபடுறாங்க, இவங்க இந்த விஷயத்தில் பலவீனமானு சொன்னால் அவங்கள ஆசையை தூண்டி விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இந்த காசை நான் எடுக்கணுமெண்டா என்ன செய்யணும், இந்த வீட்டை நான் வாங்கணுமெண்டா என்ன செய்யணும், இந்த நகையை நான் எடுக்கணுமெண்டா என்ன செய்யணும்னு சொல்லி அந்த அவங்களோட வாயாலேயே அந்த திருடர்கள் கேட்க வைக்கிறாங்க. அப்படி கேட்ட கையோடு உடனே திருடர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் முதலிடணும், முதலிட்டு ஒரு பங்குதாரராக அல்லது ஒரு சந்தாதாரராக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பரிசு தொகையை நீங்கள் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் சந்தாதாரராக செய்கிற விரும்பினா இதை தொடருங்க, இல்லைன்னு சொன்னால் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கோலை கட் பண்ண பிறகு இவங்க ஆசைப்படுறாங்க என்ன, ஐயோ கொஞ்சம் காசு தானே சந்தாதாரராக சேருவோம், சேர்றதுக்கு என்ன எடுக்கப்போன்னு சொல்லி அங்கே எடுத்தோடனே அவங்க சொல்லுவாங்க 25,000 காசை புத்தகத்தில் போடுங்க, 50,000 போடுங்க, இவ்வளோ அனுப்பணும் அவ்வளோ அனுப்பணும்னு சொல்லி கோடிக்கணக்கில் டீல் பேசைகள் அவங்க லட்சக்கணக்கில் கேட்டால் கொடுக்குறதுக்கு தயங்குறம் இல்லை. ஆசை யாரை விட்டது? ஸோ இதனால் இப்படியான ஸ்கேம் வேலைப்பாடுகள் நான் இப்போ கதைச்சி கொண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் நீங்கள் ரிசீவ் பண்ணிப்போம் இப்படியான பிரச்சனைகள். ஸோ இப்படி பிரச்சனைகள் வரும்போது உங்களோட சோஷியல் மீடியா கணக்குகள் ஹேக் ஆகும், ஃபேஸ்புக் போயிடும், டிக்டாக் போயிடும், யூடியூப் போயிடும். ஸோ வாட்ஸ்அப் தான் இப்போ மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஸ்கேம் விளையாட்டுக்கு. ஸோ மிக அவதானம், இவ்வாறான பிரச்சனைகள் சமூகத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னு சொன்னால், உணர்ந்தீங்களா இப்படி நடக்குதுன்னு சொல்லி உணர்ந்தால் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அல்லது அவங்களோட அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கோ இந்த நம்பர்களை கொடுத்து கம்ப்ளைண்டோட முறைப்பாடுகளை முன்வைங்க. இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் ஒரு தைரியமான நாலேஜ் ஆனால் அவரையும் விட நாலேஜாக பேச்சு திறன் நாலேஜ் ஆனான்னு சொன்னால் அவங்களுக்கு கதை கொடுத்து என்ன செய்யணும் ஃபுல் விவரங்களும் உங்களால் எடுக்க முடியும்னா எடுங்க. தமிழில் தான் கதைக்கிறாங்க, ஆனால் வேறு வெளிநாட்டு ஆக்கள் தமிழாக்களை வச்சு இந்த ஸ்கேம் விளையாடுறாங்க. அப்போ நீங்கள் இதில் மிக அவதானமாக இருக்கணும். இப்படியான ஸ்கேம்கள் சமூகத்தில் பரவுது. முக்கியமாக வாட்ஸ்அப்பில் உங்களோட நண்பர், உங்களோட குடும்ப உறவினர்கள் நெருங்கிய பழகினா உங்களோட வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ணி போட்டு அதிலிருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, சேட்டிங் பண்ணுவாங்க. இப்படி இருக்குது மச்சான், இந்த லிங்கில் விளையாடி பாருன்னு சொல்லி உங்களை அந்த லிங்கில் கோக்குற மாதிரி கோத்து விட்டு திரும்ப அந்த லிங்கில் நான் வந்துட்டேன் மச்சான்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்ணும்போது அவனே நம்பிக்கை வந்துருக்கான், அப்போ நம்ம விளையாடக்கூடாது, நம்ம அதுக்குள்ளே போய் மூழ்கி அதில் காசுகளை இழக்க வேண்டியிருக்கு. ஸோ இதான் இப்போ கூட வடக்குலையும் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஸோ இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் உணரும் போது இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் நீங்களும் அதில் மூழ்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு விளங்குது. நீங்களும் 4 பேருக்கு இதே விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு தெரியாமல் நீங்களாக போயிட்டு ஒரு உதவியோ ஏதோ ஒன்று கேட்காமல் நீங்கள் யாராவது உங்களுக்காக கோல் எடுத்து அல்லது அவங்க அனுப்பி உங்களை அதில் உங்களோட மைண்டை வாஷ் பண்ணி விழுத்த நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ரகசிய கோட் இலக்கங்கள் அவங்க கேட்குற விடயங்களை திரும்ப கொடுக்காதீங்க. சில பேர்கிட்ட வங்கி அட்டை நம்பர் கேட்பாங்க காசு போடுறதுன்னு சொல்லி. விவரம் தெரியாதவங்க வங்கி கணக்கில் தான் போட முடியும், வங்கி காட்டு இலக்கத்துக்கு போட முடியும் காசு, ஆனால் அந்த 3 ரகசிய இலக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க அதையும் வாங்கி எடுத்தோடனே அவங்க உங்களோட காசை கார்டில் இருக்க ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு அந்த பேமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அப்போ அமேசானில் போயிட்டு அவங்க ஒரு சட்டவிரோதமாக ஒரு ரிசீவரோ ஒரு ஏதாவது ட்ராக்கிங் டிவைஸ் இல்லாட்டி அவங்க ஜேமர் டிவைஸ் ஒன்றை வாங்குறதுக்கு உங்களோட கார்டை யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த ஜேமர் டிவைஸால் இல்லை ட்ராக்கிங் டிவைஸால் ஏதாவது ஒரு பிரச்சனை சைபரால் வந்துன்னு சொன்னால்
அதை அங்கே தேடும்போது அமேசானில் உங்களோட கார்டை கொடுத்து வாங்கியிருக்குது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட கார்டுன்னு சொன்னால் உடனடியாக விசாரணை வந்து உங்கள்கிட்ட தான் வேறு. ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அடங்கியது இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம். ஸோ மிக அவதானம். இந்த வீடியோ உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க.